إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வார காலமாக மழை காலத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். எங்கு சுற்றி பார்த்தாலும் செய்திகள் உட்பட மனிதர்கள் வரைக்கும் மழையை பற்றி மக்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மழைக்காலம் வந்தவுடன் அநேக மக்களுக்கு ஏராளமான வேறு நேரங்களில் நினைவிற்கு வராத விஷயங்கள் எல்லாம் இந்த மழை நேரங்களிலே அவர்களுக்கு நினைவிற்கு வருவதை நாம் பார்க்கிறோம். குடை நினைவிற்கு வந்துவிடும், அதை கூட மறந்து விடுவார்கள். ஏனென்றால் ரொட்டீனான ஒர்க் இல்லை குடை. வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வருவார்கள், பள்ளியில் இருந்து செல்லக்கூடிய நேரத்தில் குடையை மறந்து விட்டு செல்வார்கள். இப்படியே குடைகள் பள்ளியில் ஒரு 4-5 குடை சேர்ந்து போயிடும் வருஷம் வருஷம். அது அடுத்த வருஷம் வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அது பயனடைவதாக இருக்கும். இப்போ இப்படி ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் தொழுகையாளிகள் குடையை கொண்டு வருவார்கள், செல்லும் போது குடையை மறந்துவிட்டு செல்வார்கள். இப்படி மழைக்காலம் வந்தால்தான் அநேக மக்களுக்கு குடை நினைவிற்கு வரும், ஜெர்கின் நினைவிற்கு வரும், ரெயின்கோட் நினைவிற்கு வரும். சில நபர்களுக்கு மழை பொழிந்தால் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து கொண்டு தேநீர் அருந்துவது பிடிக்கும். சில நபர்களுக்கு வீட்டிலே சூடாக ஏதேனும் பக்கோடா, போண்டா, பஜ்ஜி போட்டு சாப்பிடுவதை விரும்புவார்கள். சில நபர்களுக்கு பிரியாணி பிடிக்கும் மழை காலத்தில். சில நபர்களுக்கு கவிதை நினைவிற்கு வந்துவிடும், கவிதையை எழுதுவார்கள் மழை நேரங்களில். சில நபர்களுக்கு மழையில் நனைவது பிடிக்கும், சில நபர்களுக்கு மழையில் டிராவல் செய்வது பிடிக்கும், சில நபர்களுக்கு மழையில் நனைந்து கொண்டே வெகு தூரம் செல்வது ரொம்ப பிடிக்கும். சிறு பிள்ளைகளுக்கு 2015 நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், சென்னையை ஒரு குளமாக மாற்றிய வருடம் அது மழையால். இப்ப இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் பேட்டி கொடுத்தார்கள், எங்களுக்கு ரொம்ப பிடித்தது ரமணன் சார் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டார், வானிலை அறிக்கையில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் இருந்தார்.
ரமணன் சார் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிறு பிள்ளைகள் பேட்டி கொடுத்தாங்க. ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னால்தான் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடுகிறார்கள். அதுல இருந்து 2015 அவருக்கு ஃபேன் கூடிட்டாங்க சின்ன பிள்ளைங்க. ஏனென்றால் மழைக்காலம். இப்போ மழை நேரங்களில் ரமணன் சார் எல்லோருக்கும் பிடித்தவராக அந்த நாட்களில் அவர் ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ சிறு பிள்ளைகளுக்கு மழை வருவது போன்று இருந்தால் மழை பொழிந்து விடாதா, பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விட்டுவிட மாட்டார்களா என்ற ஏக்கங்கள் சிறு பிள்ளைகளுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் இந்த மழை வரக்கூடிய நேரத்தில் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கும் அவரவர்களுடைய ரசனைக்கும் ஏற்பவாறு மழைக்காலம் அவர்களுடைய சிந்தனையை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமும் இதற்கிடையில் தலையிட்டு உங்களுடைய சிந்தனைகள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சில சிந்தனைகளை கொண்டு வருகின்றன. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பலதரப்பட்ட உலகத்தின் சிந்தனைகள் இருக்கிறது. சிலர் விளையாடுவது, ரசிப்பது, அந்த நேரத்தில் அந்த கிளைமேட்டிற்கு தோதுவாக உணவை சமைத்து சாப்பிடுவது, இப்படி எண்ணற்ற ரசனைகள், சிந்தனைகள், நினைவுகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு, முஃமினுக்கு அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சில சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று எண்ணற்ற குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸிலே பல எண்ணற்ற ஹதீஸ்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து இன்ஷா அல்லாஹ் 4 நினைவுகளிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். 4 நினைவுகள் மழைக்காலம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இந்த 4 நினைவுகள் கண்டிப்பாக வர வேண்டும். இதில் முதலாவது நினைவு, முதல் அடிப்படையான நினைவு, மழைக்காலம் வந்தாலும் சரி, அல்லது திடீரென்று கோடை மழை பொழிந்தாலும் சரி, அல்லது மும்மாறி பொழியக்கூடிய மழையாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, புயல் மழை, காற்றழுத்த தாழ்வு கொண்டிருப்பதினால் இன்னும் 4 நாட்களுக்கு மழை இருக்கும், 2ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று எந்த ஆங்கிளில் மழையை பற்றி கேள்விப்பட்டாலும் ஒரு முஃமினுக்கு வர வேண்டிய 4 சிந்தனைகளில், 4 நினைவுகளில் முதலாவது, ஒரு மனிதர் ஈமான் கொள்ள வேண்டும், நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்மை படைத்த ரப்பு தான் நிர்ணயம் செய்கின்றான். நம்மை படைத்த அல்லாஹ் தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். நம்முடைய ரிஸ்க் அல்லாஹை தவிர வேறு யாராலும் அளக்க முடியாது. நம்முடைய ரிஸ்க் அல்லாஹ் ஒருவன் தான் நிர்ணயிக்கிறான். நான் எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், நான் எதை குடிக்க வேண்டும், எவ்வளவு குடிக்க வேண்டும், இனி அடுத்த மிடக்கு தண்ணீர் நான் குடிப்பேனா மாட்டேனா, அடுத்த உணவு நான் உண்பேனா உண்ண மாட்டேனா என்ற இந்த எல்லா விஷயத்தையும் என்னுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் மட்டும்தான் நிர்ணயம் செய்கின்றான். ரப்புல் ஆலமீன் தான் நிர்ணயம் செய்கின்றான். இதற்கு சரியான சான்று, சரியான அளவுகோல், சரியான அடையாளம், சரியான தரவு மழையை வைத்து அல்லாஹ் ப்ரூவ் செய்கின்றான். மழையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இதை நிர்ணயம் செய்கின்றான். இதை அவனே சொல்லுகின்றான். அல்லதி ஜஅல லகுமுல் அர்ள ஃபிராஷா, இந்த பூமியை நாம் விரிப்பாக விரித்திருக்கின்றோம். வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, பின்பு வானிலிருந்து மழையை நாம் இறக்குகின்றோம். ஃபஅக்ரஜ பிஹி மினத் ஸமராத்தி, பலதரப்பட்ட கனிவர்க்கங்களை அதிலிருந்து உங்களுக்காக நாம் வெளியாக்குகின்றோம். ரிஸ்கல் லகும், உங்களுக்கு உணவாகுவதற்காக, உங்களுடைய ரிஸ்க்குக்காக மழையின் மூலமாக பூமிக்கு நீரை கொண்டு வந்து அதிலிருந்து கனிவர்க்கங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கான ரிஸ்காக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதின் மூலம் பூமியிலிருந்து எதுவெல்லாம் விளைகின்றதோ, எதுவெல்லாம் முளைப்பிக்கின்றதோ, எந்த கனிவர்க்கங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றதோ இதனுடைய ஆழம், அஸ்திவாரம், ஆரம்பமும் மழைதான் என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாகவே நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இது சூரத்துல் பக்ரா பேசுகின்றது. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இதை ஒரு சேலஞ்சாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களை பற்றி பேசப்படுகிறதா இல்லையா? 30 வயதில் செல்வந்தராவது எப்படி, உலகையே தன்னுடைய செல்வத்தின் மூலம் திரும்பி பார்க்க வைப்பது எப்படி? இப்ப இன்னார் உலகத்தின் பணக்காரர்கள், இந்த நாட்டில் இவர் மிகப்பெரிய பணக்காரர், இவர் ஒரு மல்டி மில்லியனியர். ஒருவர் செல்வந்தராக இருந்தால் அவருடைய செல்வத்தை நினைவு கூறாமல் யாரும் இருப்பதில்லை. அது நல்ல சபையாக இருக்கட்டும், கெட்ட சபையாக இருக்கட்டும், அவருடைய செல்வ நிலையை, அவருடைய கெப்பாசிட்டியை, அவருடைய ஸ்டேட்டஸை
மக்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பதே இல்லை. இப்போ அல்லாஹினுடைய சேலஞ்ச், நான் அறைகூவல் விடுகின்றேன். எத்தனை செல்வந்தர்களை நீங்கள் செல்வந்தர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் ஒரே ஒரு பொறுப்பெடுக்கட்டும், ஒருவேளை உணவு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 850 கோடி மக்களுக்கு ஒருவேளை உணவு அளிக்கட்டும். ஒருவேளை 850 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 850 கோடி மக்களுக்கும் ஒருவேளை உணவை அவர்கள் பொறுப்பெடுக்கட்டும். யாரால் முடியும்? யாராலும் முடியாது. இன்று வரைக்கும் வந்த எந்த செல்வந்தர்களும் இந்த சேலஞ்சுக்கு போகலைன்னா முடியாது, யாராலும் முடியாது. செல்வந்தன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே கொடுக்க முடியாத பட்சத்தில் பின்பு மனிதர்களை தாண்டி ஜின்கள், உயிர் வாழ்வினங்கள், கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், பூமிக்கு அடியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய புழுக்கள், எறும்புகள், வனவிலங்குகள், விலங்குகள், மக்களோடு வாழக்கூடிய எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த வேலையும் அல்லாஹு தாலா பட்டினியாக இல்லாமல் எல்லா வேலைகளுக்கும் அல்லாஹு தாலா ரிஸ்கை யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அளந்து 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 ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். இது யாராலும் கூட்டாக முடியாது. அல்லாஹ் ராசிக், அல்லாஹு தாலா ரஸ்ஸாக். இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக்கு ذுல் குவத்தில் மதீன். இந்த ரஸ்ஸாக் என்ற இந்த பண்பை, இந்த ஆற்றலை அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த ரிஸ்கியத்தில் யாராலும் கூட்டு சேர முடியாது. சும்மா பெருமைக்கு பீத்தி பேசிக்கலாம், இவர் பணக்காரர், இவர் பணக்காரர். உங்களுடைய செல்வம், நீங்கள் பணக்காரர் உண்மை என்று இருந்தால் ஒரே ஒரு வேலை ஒட்டுமொத்த மக்களுக்கும் மனித குலத்திற்கு மட்டும் உணவளித்து காட்டட்டும். யாராவது சான்ஸே இல்லை, ஒருவேளை கூட முடியாது. மந்திரியாக இருக்கட்டும், சிஎமாக இருக்கட்டும், பிஎமாக இருக்கட்டும், முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருவன் தான் ரிஸ்க் அளிக்கின்றான். ரிஸ்க் அளிக்கின்றேன் என்பதனுடைய ஆதாரம் மழையை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் அஅராஃபில் பேசுகின்றான். வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. இங்கு மழையை அல்லாஹ் ரஹ்மத் என்றே பேசுகின்றான். உங்களுக்கு காற்று கொண்டு வந்து மேகம் சூழப்பட்டு அப்படியே அந்த காற்று இருக்கிறது, அந்த மழை, இது ரஹ்மத் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி ஹத்தா இதா அகல்லத். இந்த கருணை கொண்ட காற்று அது மேகங்களை கொண்டு சென்று சஹாபன் ஃபிகாலன் சுகுனாஹு, நன்கு கனமான வெண்மையாக இருந்த மேகத்தை கருமேகமாக ஒரு நிறைமாத தாயை போன்று கனமானதாக மேகங்கள் மாறி பின்பு லிபலதின் மையித்தின், இறந்து போன எத்தனையோ பூமிகளை ஃபஅன்ஸல்னா பிஹில் மா, அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா அந்த மேகங்களை கொண்டு வந்து பின்பு அதன் மீது அல்லாஹு தஆலா நீரை இறக்கி ஃபஅக்ரஜ்னா பிஹி மின் குல்லி தமராத், பலதரப்பட்ட கனிவர்க்கங்களை இறந்து போன அந்த பூமியின் மீது மழையை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா முளைப்பிக்க செய்கின்றான். அல்லாஹு தஆலா ரிஸ்கை எப்படி கொண்டு வருகின்றான் என்பதை சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹிஜ்ரில் பேசுகின்றான். வஅர்சல்னர் ரியாஹ லவாகிஹ ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஸ்கைனாகுமூஹ். இந்த இடத்தில் கூடுதலான ஒரு செய்தியும் பேசுகின்றான். அல்லாஹு தஆலா வானிலிருந்து நீரை இறக்கி ஃபஅஸ்கைனாகுமூஹ், உங்களுக்கு அவன்தான் நீர் புகட்டுகின்றான். அல்லாஹு தஆலா வானிலிருந்து நீரை இறக்கல அப்படின்னா உங்களுக்கு குடிப்பதற்கு நீரே இல்லை, இந்த உலக மக்களுக்கு தண்ணீரே இல்லை. சுருக்கமா நான் சொல்றேன், அநேக மக்கள் மழை பொழிகின்றது, 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு மழை பெய்ஞ்சு 5 நாள் 4 நாள் ஆனதற்கு பின்னாடி திடீரென்று எங்காவது சில இடங்களில் ஒரு குட்டை போன்று இருக்கும், ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த இடம் மட்டும் இன்னும் காயவே மாட்டேங்குதுங்க என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு 4 நாய் போகக்கூடிய நேரத்தில் நீர் அறிந்து விட்டு செல்லும். அல்லாஹுக்கு தெரியும் இதை ஏன் இப்படி தேக்கி வைத்திருக்கிறான், இதன் மூலம் இன்னும் எத்தனை உயிர்கள் நீர் அருந்த வேண்டி இருக்கிறது, யார் யாருக்கு எந்த ரிஸ்க் போய் சேர வேண்டி இருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். நாம் உங்களுக்கு நீர் புகட்டுகின்றோம். மேலும் ஒமா அன்தும் லஹு முஹாசினீன் பிமுஹாசினீன், நீங்கள் அந்த தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாகவும் இல்லை. மழை நீரை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் இஷாரா செய்கின்றது. ஒமா அன்தும் லஹு பிஹாசினீன், நீங்கள் மழை நீரை சேகரிப்பவர்களாக இல்லை. மழை வந்தால் தேங்கி நீர் நிற்கும்படி அதற்கான வடிகாலை அமையுங்கள், அந்த நீரை நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள்.
அல்லாஹு தஆலா எப்போது மீண்டும் மழையை கொண்டு வருவானோ அது வரைக்கும் உங்களுக்கு நீர் தேவைப்படட்டும் என்று குர்ஆனின் மூலமே அல்லாஹு தஆலா ரிஸ்கை எப்படி சேகரிப்பது என்பதை அழகான முறையில் இந்த இடத்தில் சூரத்துல் ஹிஜ்ரிலே அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் சூரத்துல் தாரியாத் மிக முக்கியமான வசனம். கடந்த ரமலானிற்கு முந்தைய ரமலானிலே இந்த வசனத்தை ரிஸ்குடைய விஷயத்தில் நாம் கொண்டு வந்தோம். ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும். ரிஸ்கை ஒட்டுமொத்த மக்களும் ஒவ்வொரு இடத்தில் தேடுகிறார்கள். கடை தெருவில் தேடுகிறார்கள், வெவ்வேறு இடங்களில் விவசாய நிலத்தில் தேடுகிறார்கள். எல்லோருக்கும் ஒவ்வொரு இடங்களில் அவரவர்களுடைய ரிஸ்கை அவரவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லோருக்குமான ரிஸ்காக ஒட்டுமொத்தமாக பேசுகின்றான். ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய ரிஸ்க் வானத்தில் இருக்கிறது. வமா துஅதுன், மேலும் உங்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் வானத்தில் இருக்கிறது. உங்களுடைய ரிஸ்கும் வானத்தில் இருக்கிறது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக், வானம் பூமியினுடைய ரப்பின் மீது சத்தியமாக இந்த விஷயம் சத்தியம். வானத்தில் உணவு இருக்கிறது என்ற இந்த விஷயம் சத்தியம். இன்னஹு லஹக் மிஸ்லமா அன்னக்கும் குன்தும் தன்திகூன், எப்படி இது யதார்த்தமான உண்மை தெரியுமா? நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ, நீங்கள் பேசுவது எப்படி சர்வசாதாரணமாக உண்மையாக இருக்கிறதோ, இதே போன்று உங்களுடைய உணவும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருப்பது என்பது சத்தியம், அது உண்மை என்பதை அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரத்துல் முஃமினூனிலே நீங்கள் பார்க்கலாம். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின் ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்த், நீரை நிர்ணயம் செய்து நாம் இறக்குகின்றோம். நீங்க நினைச்ச மாதிரிலாம் பொழிஞ்சிராது, அல்லது நீங்கள் நிறுத்த நினைத்தாலும் நிறுத்த முடியாது, நீங்கள் பொழிய வைக்க நினைத்தாலும் அதை பொழிய வைக்க முடியாது. இப்போது செயற்கையின் மூலமாக நிறைய வேலை செய்யறாங்க, ஆனாலும் இது அல்லாஹ்வினுடைய ஆற்றலில் கட்டுப்பட்டது என்பதை முஃமின்கள் நம்ப வேண்டும் ஆழமாக. இது அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது, அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், வானிலிருந்து பொழியக்கூடிய நீரினுடைய அளவை பிகதர் நிர்ணயிப்பது நாம் தான். ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்த் வஇன்னா அலா தஹாபின் பிஹி லகாதிரூன், பொழியக்கூடிய நீரை பூமியிலே தேக்கி வைப்பதும் நாம் தான். நாம் நாடினால் இதற்கும் நாம் சக்தி பெற்று இருக்கிறோம், இந்த நீரை கொண்டு செல்வதற்கும் சக்தி பெற்று இருக்கிறோம். நீங்க நினைச்சுக்க கூடாது குவைத் துபாயில ஹாலோகிராம் சிஸ்டத்தின் மூலம் மழையை பொழிய வைக்கிறாங்களே, நாம் நாடினால் அதை போக்குவோம். சில நேரங்களில் சேரக்கூடிய மேகங்களை மழை பொழியக்கூடாது என்று கலைக்கிறார்களே ஸ்ப்ரேவின் மூலமாக பல கோடிகளை செலவு செய்து, நாம் நாடினால் தான் அதை செய்வோம். இன்னா அலா தஹாபின் பிஹி லகாதிரூன், இதில் யாருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை, அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கின்றது, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கின்றது என்ற இந்த விஷயத்தை ஆழமாக நாம் உள்வாங்க வேண்டும். எனவே மழை கொண்டு வரக்கூடிய முதன்மையான விஷயம், குர்ஆன் பேசக்கூடிய முதன்மையான விஷயம், அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அளக்கின்றான். ரிஸ்க் அல்லாஹின் புறத்தில் இருந்து இருக்கிறது. யாருக்கும் எந்த இடத்திலும் ரிஸ்கை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், அது அல்லாஹின் புறத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு பொறுப்பெடுத்திருக்கின்றான். அவனுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு எப்படி எங்கே கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்ற இந்த விஷயத்தை ஆழமாக நாம் உள்வாங்க வேண்டும். மேலும் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைத், மறுமை நாளினுடைய ஞானம் எப்படி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ மழையை பற்றிய விஷயமும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. மழை எப்பொழுது பொழியும், எப்படி பொழியும், என்னவாகும், எதுவாகும் என்ற எல்லா சிந்தனையும் ஆற்றலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது என்பதை ஒரு முஃமின் ஆழமாக நம்ப வேண்டும். ரிஸ்கை பற்றிய முதல் நினைவை அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். பின்பு இரண்டாவது விஷயம், மழையின் கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய இரண்டாவது செய்தி மிகவும் நுட்பமான செய்தி, மிகவும் ஆழமான செய்தி. இரண்டாவது நினைவாற்றல், இரண்டாவது நினைவூட்டல், மழை பொழிந்தால் வெறுமனே வெவ்வேறு சிந்தனைகளோடு கடந்து செல்வது முஃமினுடைய சிந்தனை அல்ல, மாற்றமாக மறுமையினுடைய சிந்தனை மனிதருக்கு வர வேண்டும். மறுமையினுடைய ஏக்கம், மறுமையை பற்றிய பயம், அச்சம் ஒவ்வொரு மழையை கொண்டும் வர வேண்டும். மேலிருந்து சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளியிலும் மறுமையை சுமந்து வருகிறது. எல்லாம் கவனிக்கணும், மேலிருந்து வரக்கூடிய மழை துளி ஒவ்வொரு துளியும் மறுமையினுடைய நினைவாற்றலை முஃமின்களுக்காகவே சுமந்து வருகின்றது. மேலே நான் சொன்ன வசனத்தினுடைய கடைசி அந்த ஆராஃபினுடைய துண்டுதான் கதாலிக நுஹ்ரிஜுல் மௌதா லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த மழையை நாம் பொழிவது கதாலிக, இவ்வாறுதான், நுஹ்ரிஜுல் மௌதா,
நாளை மஹ்ஷரில் மௌத்தாக்களை நாம் வெளியே கொண்டு வருவோம். எப்படி மழை பொழிந்து பல போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எப்போவோ விட்டு போன மீன் முட்டைகள், மீன் இறந்து போயிட்டு இருக்கும், தண்ணீர் வற்றியதும் அந்த முட்டை இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு பின்னாடி காலையில மேட்ச், சாயங்கால மேட்ச் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். திடீரென்று மீண்டும் அடுத்த வருஷம் மழை வரும். அந்த மழை தேங்கி நின்றவுடன் திடீரென்று மீன்கள் அதிலிருந்து பிறப்பிக்கும். பிறக்குதா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? கிரவுண்ட்ல விளையாட்டு நடக்குது வருஷம் ஃபுல்லா வெயில் காலத்துல. திடீரென்று மழை பொழிந்ததும் மீன்கள் உற்பத்தியாகி மீன்கள் செல்கின்றது. எங்கிருந்து வந்தது? எப்போவோ மீன்கள் விட்ட முட்டை அது பாட்டுக்கு அது அப்படியே இருந்தது. அதை பதப்படுத்தி பக்குவத்தோடு படைத்த ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தார். மீண்டும் அடுத்த மழையை கொண்டு அதை உயிர்ப்பித்தான். கதாலிக நுஹ்ரிஜுல் மௌதா லஅல்லகும் ததக்கரூன். இப்படித்தான் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா மௌத்தாக்களை உயிர்ப்பிப்பான், மீண்டும் உயிர்ப்பிப்பான். லஅல்லகும் ததக்கரூன். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காகத்தான், இந்த சிந்தனை பெறுவதற்காகத்தான் மழை உங்களுக்கு முன்னால் பொழிந்து கொண்டே இருக்கிறது. மறுமை 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 யோசித்துக் கொள்ளுங்கள். லஅல்லகும் ததக்கரூன். மேலும் அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திரில் பேசுகின்றான். வஹுவல்லதி அர்ஸல ரியாஹ் ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபஸுக்னாஹு இலா பலதின் மையித்தின் ஃபஅஹ்யைனா பிஹில் அர்த். இறந்து போன பூமியை அல்லாஹு தஆலா இதே மழையை கொண்டுதான் உயிர்ப்பிக்கின்றான். பஅத மௌத்திஹா. அவைகள் இறந்து போயிடுச்சு, அந்த பூமியில் இனி புற்புண்டுகள் முளைக்காது, கரடு முரடாயிடுச்சு, கரிசல் காடாயிடுச்சு என்று நினைத்த எத்தனையோ பூமியை அல்லாஹ் மழையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கக்கூடிய கடைசி வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. கதாலிகன் நுஷூர். இப்படித்தான் மஹ்ஷரிலும் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான். நீங்க நினைக்கிறீங்க முடிஞ்சு போச்சு, மௌத் முடிஞ்சு போச்சு, மறுமை முடிஞ்சு போச்சு, இதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லை. மறுமையில் இழப்பக்கூடிய நேரத்தில் கெட்டவர்கள் சொல்லுவார்கள், நான் இறந்தேனே, மௌத்தானேனே, இந்த மௌத்தே எனது கடைசி தினமாக இருந்திருக்க கூடாதா? அடடடா, மறுபடியும் மறுமைன்னு ஒண்ணு இருக்கா? மீண்டும் அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புறானே, இனி மௌத்தே இல்லை என்று வேறு சொல்லப்படுகின்றது என்று மனிதன் புலம்புவதை குர்ஆன் பேசுகின்றது. கதாலிகன் நுஷூர். இப்படித்தான் நாம் மீண்டும் மறுமையில் மனிதர்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம். இது சூரா ஃபாத்திர் பேசுகின்றது. இதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதில் பேசுகின்றான். அல்லாஹ்வே உதாரணம் கொடுக்கிறான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வலஹு. இந்த உலக வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்கல்ல, அல்லாஹ் பேசுறான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? லைப், விளையாட்டு, வலஹு, வீணானது, வஸீனத்துன், அலங்காரம். வீணானதும் விளையாட்டுமானதும் அதே போன்று அலங்காரம், வஸீனா சொல்லிட்டு, வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை பேசுவதற்கானது இந்த உலகம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, அவரா இவரா, அப்படி இப்படி, போஸ்டிங் கீஸ்டிங். வதஃபாஹுரும் பைனக்கும், அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா எடுக்கிறான் பாருங்க. வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமைக்கானது இந்த உலகம். பின்பு வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகளுடைய விஷயத்திலும் அதே போன்று பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலும் போட்டி போட்டுக் கொண்டு முந்திக் கொண்டு யார் முதலில் பணக்காரர் ஆகிறார், யார் செல்வ நிலையில் முதலில் செல்வது, யார் செல்வ நிலையில், அதுதான் ஆர்வமூட்டப்படுது உலகம். எப்படி சம்பாதிப்பது, எப்படி பணக்காரராக மாறுவது, எப்படி காசு பணத்தை ஆக்குவது. வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகளுடைய விஷயத்திலும் செல்வ நிலையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டிக் கொண்டு எப்படி முந்திக் கொண்டு அதிகமாக்குவது. இப்படித்தான் உலகம். சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் சொல்றான். இதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். கமஸலி கைஸின், ஒரு மழையை போன்று. இந்த மழை உங்களின் மீது பொழியக்கூடிய நேரத்தில் பேரானந்தம் கொள்கிறீர்கள். அதனால அல்லாஹ் ரிஸ்க்ன்றாங்க. கமஸலி கைஸின், பேரானந்தம். எந்த அளவிற்கு ஆனந்தம் என்றால், மழையை கொண்டு யாருக்கு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, ஆஜபல் குஃபார், விவசாயிகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. மழையை கொண்டு விவசாயிகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. மழையை பார்த்ததும் விவசாயிகளுக்கு சரியான சந்தோஷம். ஆஜபல் குஃபார், இந்த மழையை கண்டதுமே தங்களுடைய விவசாயத்தை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். விதையை இப்போ போடலாம், இல்லை இப்போதான் போட்டோம், இந்த மழை வந்திருக்கு, இப்போ முளைச்சிரும், 4 நாள்ல வெளியே வந்துரும், இதுக்கு பின்னாடி 15 நாள் 18 நாள் 2 மாசத்துல வந்துரும், இப்ப அறுவடை பண்ணா கரெக்டா இருக்கும், அதுக்கு பின்னாடி மகசூல் செஞ்சிடலாம், கொண்டுட்டு போய் நிர்ணயிக்கிறாங்கல்ல, பிளானிங் பண்றாங்களா இல்லையா? ஆஜபல் குஃபார் நபாத்துஹு, விளைவிக்கிறார்கள். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, பின்பு இவர்கள் ஒன்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகள் மஞ்சனித்து காய்ந்ததற்கு பின்னால், காஞ்சி போனதற்கு பின்னால், ஒண்ணுமே இல்லாம ஆனதற்கு பின்னால்,
சும்ம யகூனு ஹுதாமா, பின்பு அவைகளை கூலமாக நாம் ஆக்கி விடுவோம். மழையை பார்த்ததுமே நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆக்கிடலாம், நீங்க வியாபாரம் பண்ணி இவ்வளவு லாபம் வந்துரும்ன்ற வரைக்கும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு என்ன நடக்குமோ அதை இப்பவே உங்களுடைய மனம் நாடுகின்றது. ஆனா இதை இந்த 2-3 மாசத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் உலக வாழ்க்கை. நீங்கள் இந்த மழையை கொண்டு எப்படி சந்தோஷமாக திடீரென்று படுகிறீர்களோ, இதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொண்டு இதை கொண்டு அப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி ஆயிடலாம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். காய்ந்து போன கூலத்தை போன்று அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று மழையை கொண்டே மறுமையினுடைய சிந்தனைக்கு, மனிதனுடைய அழிவிற்கு அல்லாஹு தாலா உதாரணமாக சூரத்துல் ஹதீதில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரா யூனுஸிலும் இதே போன்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமா இன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமாஇ. அல்லாஹு தாலா வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு உதாரணம் வானிலிருந்து இறக்கக்கூடிய நீரை போன்றது, மழையை போன்றது. ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்த். இந்த பூமிக்கு மழை வந்ததற்கு பின்னால் பலதரப்பட்ட கலவையாக அது மாறி நீரோடைகளாக, ஆறுகளாக, குளங்களாக, சில நேரங்களில் கனிவர்க்கங்களாக முளைப்பிக்குவதற்காக இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் முளைப்பிக்கின்றது. இந்த மழை பல மாற்றங்களை பூமியில் ஏற்படுகின்றது. இப்படி ஏற்படுத்தியதற்கு பின்னால் மிம்மா யஅகுலுன் நாசு வல் அன்ஆம், மனிதர்களும் அதிலிருந்து உண்கிறார்கள், கால்நடைகளும் அதிலிருந்து உணவை உண்கின்றது. எல்லாம் இப்படி நல்லபடியா நடந்து கொண்டிருக்கும் போது நாம் நினைத்தால் ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்கி விடுவோம் ஒரு நொடி பொழுதில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சூரா யூனுஸ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மழை ரிஸ்கை எப்படி நினைவுபடுத்துகின்றதோ இதே போன்று மழை ஒரு முஃமினிற்கு மறுமையை நினைவுபடுத்த வேண்டும். மறுமையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். கியாமத் நாளினுடைய அடையாளத்திலும் மழை சம்பந்தப்படுகின்றது. அதில் ஒரு ஹதீஸ், கடைசியாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அழிப்பதற்காக நாடக்கூடிய நேரத்தில் முஃமின்கள் இல்லாத உலகமாக அல்லாஹ் முதலில் ஆக்குவான். முஃமின்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். முஃமின்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கியாமத் நாள் வராது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்படி என்றால் அல்லாஹு தாலா அழிக்கப் போவதற்கு முன்னதாகவே ஒரு தூய காற்றை அனுப்பி முஃமின்கள் அத்தனை நபர்களையும் மரிக்க செய்வான், மௌத்தாகி விடுவார்கள். பின்பு இப்போ முஃமின்கள் எல்லோரும் மௌத்தாகிவிட்டால் அந்த உடல்கள் அப்படியே கிடக்கும். கஃபன் செய்வதற்கோ, குளிப்பாட்டுவதற்கோ, தஃபன் செய்வதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள். இருப்பவர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் முஃமின்களுடைய இறந்து போன அந்த மௌத்தாக்களுடைய உடலை கண்டு கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வே ஒரு மழையை அனுப்புவான். அந்த மழை முஃமின்களுடைய உடல்களை ஓரமாக எடுத்து சென்றுவிடும். மழையை கொண்டு அல்லாஹு தாலா கடைசியாக இந்த பூமியை அழகா துடைப்பான் என்பதை ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிறோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழையை கொண்டே ஒரு ஃபித்னாவாக, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்று சொன்னார்கள். இந்த தஜ்ஜாலும் நாளை மறுமை நாளுக்கு முன்னால் வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களில் ஒன்று, மேகத்தை பார்த்து மழை பொழி என்று சொல்வான், மழை பொழியும். மீண்டும் மழையை நிறுத்து என்று சொல்வான், மழை நிற்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், இப்ப யாருடைய ஃபித்னாவோடு இது சம்பந்தப்படுது என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் கையை வைத்து இதை தஜ்ஜால் செய்வான். தஜ்ஜால் செய்யக்கூடிய நேரத்திலும் முஃமின்கள் இருந்தால் இது ஷைத்தானுடைய ஃபித்னா, இது உன்னுடைய ஃபித்னா, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த அதிகாரம் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. மழையை நீ பொழிய வைத்ததினால், நீ சொன்னதின் பேரில் மழை பொழிந்ததினால் அல்லது நின்றதினால் உன்னை இறைவன் என்று நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று முஃமின்கள் சொல்வார்கள். இந்த மழையை கொண்டுதான் அவனும் ஃபித்னாவாக மக்களுக்கு மத்தியில் செய்வான். ஆனால் முஃமின்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால், அதாவது 2 சூர்களில் ஒரு சூர் ஊதப்பட்டு ஒட்டமொத்தமாக முடிந்ததற்கு பின்னால், தரைமட்டமாக இந்த உலகம் ஆனதற்கு பின்னால் ஒரு மழை பொழியும். அந்த மழை இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தும். மேடு பள்ளம் குன்று எதுவுமே இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய மாவிலே பிசைந்து சுடப்பட்ட ரொட்டி எப்படி சமமாக இருக்குமோ அப்படி இந்த பூமி ஆயிடும். இதை இந்த மழை இந்த வேலை செய்யும். இந்த மழைக்கு பின்புதான் அல்லாஹு தஆலா மௌத்தாக்களை எழுப்புவான் கபரில் இருந்து என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். மழை வெறுமனே விளையாட்டுக்கானதல்ல, மிகப்பெரிய சீரியஸான மேட்டர்களை மழை பேசுகின்றது. எனவே மழையை பார்க்கும் போது ஒவ்வொரு துளியும் மறுமையினுடைய நினைவை சுமந்து கொண்டு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் முஃமின்களுக்கு
அல்லாஹு தாலா மழையை கொண்டு எந்த பாடத்தை நமக்கு பிறப்பிக்க நாடுகின்றானோ அந்த பாடத்தை சரியான முறையில் பருகக்கூடியவர்களாக நாம் ஆவோம். இதே போன்று மழையை கொண்டு மூன்றாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம், நான் பலமுறை சொல்கின்றேன், எப்போது அல்லாஹினுடைய நிஅமத்தை நிஅமத்தாக மக்கள் எடுக்க மாட்டார்களோ அந்த நிஅமத்தையே அல்லாஹு தாலா அதாபாக மாற்றி விடுவார். அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய நிஅமத்தை நிஅமத்தாக எப்போது மக்கள் எடுக்க மாட்டார்களோ அந்த நிஅமத்தையே அல்லாஹு தாலா அவர்களுக்கு பாதகமாக ஆக்குவார். அப்படித்தான் கடந்த காலங்களில் மழையை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான், இன்றும் ஆக்கி கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். ஆனால் படிப்பினை பெறுபவர்கள் தான் இல்லை. மழை ரஹ்மத் என்று குர்ஆன் பேசுகின்றது. இதே மழையை அஸாபாகவும் சோதனையாகவும் நாம் இறக்கி இருக்கின்றோம் என்றும் குர்ஆன் பேசுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூரா கமர் பேசுகின்றது, ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், வானத்தினுடைய ஒட்டுமொத்த கதவுகளையும் நாம் திறந்து வைத்தோம். வானத்தின் எல்லா கதவுகளையும் நாம் திறந்து வைத்தோம். மழை பெய்யல, மழை பொத்துக்கிட்டு ஊத்துச்சு. ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், அப்படிப்பட்ட நிலையில் மழை அஸாபு கொடுப்பதற்காக வந்தது. ஆனா பியூட்டி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரே நேரத்து மழை, கடுமையான மழை, மக்களை அழிக்கக்கூடிய மழை, அதே நேரத்தில் வாழக்கூடிய முஃமின்களை காப்பாற்றக்கூடிய மழை. எப்படி அல்லாஹ் மாத்திரம் பாருங்க. ஒரே நேரத்தின் மழை. ஒரு சாராரை யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை யார் ஏற்கவில்லையோ அவர்களை அழிவுக்குள்ளாக்கிய மழை. அதே நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் வந்தார்களோ, யார் கப்பலின் பக்கம் வந்து விட்டார்களோ அவர்களை காப்பாற்றிய மழை என்பதை குர்ஆனில் இருந்து நம்மால் தெளிவாக பார்த்துக் கொள்ள முடிகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் மட்டும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில், அதே மழையில் ஒரு சாரார் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அதே மழையில் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இந்த கப்பல் மட்டும் மிக அழகாக சென்று ஜூது மலையை சென்று அடைந்தது. சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சூரா ஹூதிலே அதற்கு பேசுகின்றான், வகீல யா அர்து பலஇ வ யா ஸமாஉ அக்லிஇ, பூமிக்கு நாம் கட்டளையிட்டோம். 2000 அடி மலையினுடைய உயரம் 2000 அடி. 2000 வரைக்கும் மழை பெய்ஞ்சு ஊற்றுக்கள் வந்து தண்ணி வந்துருச்சு. 2000 அடி வரைக்கும் தண்ணி நிக்குது. இப்ப இந்த கப்பல் கரை தட்டுது மலையினுடைய உச்சியில தட்டுது. இப்ப அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எப்படி இறங்கி எங்க போவாங்க? 2000 அடி வரைக்கும் மலையை சுற்றி தண்ணி நிற்கிறது. எங்க இறங்கி செல்வார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் முஃமின்களும்? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற சூரா ஹூத்ல நாம என்ன செஞ்சோம் தெரியுமா? வகீல, நாம் சொன்னோம், யா அர்து பலஇ, பூமியே நீரை நீ உறிந்து கொள். பூமி சர்ரு நீரை உறிஞ்சிச்சு. வயா ஸமாஉ அக்லிஇ, வானத்திற்கு கட்டளையிட்டோம், நீ மழையை நீ நிறுத்திக்கொள் என்று வானத்திற்கு மழையை நிறுத்த சொல்லி கட்டளையிட்டோம், பூமிக்கு நீரை உறிஞ்ச சொல்லி கட்டளையிட்டோம். இது நடந்ததற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சமூகமும் இறங்கி வந்து சில நாட்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்பதை சூரா ஹூதிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசத்திலும் சூரா நூஹிலே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். மக்களுடைய பஞ்சம், மக்களுடைய விஷயத்திற்காக மக்கள் போராடக்கூடிய நேரத்தில் ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, பாவங்கள் மழிவதின் காரணமாகத்தான் மழை இல்லை என்பதை குர்ஆன் ப்ரூஃப் செய்கின்றது. எப்போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீர்களோ, இஸ்திக்ஃபார் செய்வீர்களோ, மழை அல்லாஹ் தஆலா தொடர் மழையை உங்கள் மீது அல்லாஹ் கொண்டு வருவான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தார்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு பலதரப்பட்ட அதாபுகளை அல்லாஹ் தஆலா நூஹிலே செய்தான். அதில் ஒன்றுதான் இதே போன்று மழை நிரம்பிய சூறாவளி, காற்று நிறைந்த மழையை ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான், தூஃபானை அல்லாஹ் அவர்களின் மீது அனுப்பினான், அதாபாக அனுப்பினான். மழை நிறைந்த மிக மோசமாக வீசக்கூடிய காற்று நிறைந்த தூஃபானை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு அல்லாஹ் அனுப்பினான். இதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு மழையினுடைய விஷயத்தை அல்லாஹ் மாற்றினான். மழை அப்படின்னா என்ன நினைத்து கொண்டு வந்தார்களோ அன்று வரை, ஏன் இன்று வரை கூட மக்கள் பார்க்காதவர்கள் மழையினுடைய டிசைன்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. மழைனா எப்படி பெய்யும்? மழை தண்ணியை பொழியும், இல்லைன்னா ஐஸ் கட்டியா பொழியும், இல்லைன்னா பனிக்கட்டியா பொழியும், இப்படிதான் மழை நினைச்சு வச்சிருக்கிறீங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரின் மீது நெருப்பு மழை பொழிந்தது.
கல்மாரி பொழிந்தது. சூரா லூத் சூரத்து நம்ல பேசுகின்றது. வஅம்தர்னா அலைஹிம் மதரா, அவர்களின் மீது நாம் கல்மாரி நெருப்பு மழையை பொழிந்தோம். அல்லாஹ் நினைத்தால் டிசைனையே மாத்துவோம் ஒரு நொடியில. எந்த சமூகம் தனக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் நினைக்கின்றானோ, அல்லாஹ் நாடிவிட்டால் அவர்களின் மீது அல்லாஹு தஆலா பொழியக்கூடிய மழை இப்படித்தான் இருக்கும். பின்பு அல்லாஹ்வே சொல்றான், ஃபஸாஅ மதருல் முன்திரீன், இவர்களுக்கு இந்த மழை எவ்வளவு கெட்டதாகி விட்டது பார்த்தீர்களா? இவங்க நினைச்சுக்கிட்டாங்க மழைனா நீர் தான் பெய்யும், குளிர்ந்த நீரை கொண்டுதான் மழை பொழியும் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபஸாஅ மதருல் முன்திரீன், இப்படிப்பட்ட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய கெட்ட மழையாக இது இவர்களுக்கு மாறிவிட்டது என்று அல்லாஹு தஆலா பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அஸாபை கொண்டும் இந்த மழை நமக்கு நினைவுறுத்துகின்றது. இந்த விஷயத்தில் நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இப்போது இதை தாண்டி இந்த 3 நினைவுகளும் குர்ஆனின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. 4வது நினைவு மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை காலங்களில் என்ன செய்தார்கள், மழை நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினார்கள், மழை நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் காணக்கூடியதுதான் இந்த 4வது நினைவூட்டல். அதில் முதல் விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு இப்படி தோன்ற வேண்டும். மதீனாவை சுற்றி கருமேகம் சூழ்ந்து கொண்டால், மழை வருவது போன்று மேகம் சூழ்ந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்ப்பேன், பதட்டமான நிலை நபி அவர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் அங்குமாக செல்வார்கள். நபி அவர்கள் ஒரு நிலை மனதோடு இருக்க மாட்டார்கள். நபி அவர்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள், என்ன நிலைன்னு தெரியலையேன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நினைத்துக் கொண்டே இருப்போம். பின்பு மழை பொழிய ஆரம்பித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாகி விடுவார்கள். மழை பொழியும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாடி இருக்கும். மழை பொழிந்து விட்டால் அல்லாஹு தஆலா தன் அருளை பொழிந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்ற ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்ப வேறு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், இப்படி மேகம் சூழ்ந்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தவர்களாக, திடுக்கிட்டவர்களாக, பயந்தவர்களாக பள்ளிவாசலுக்கு விருந்தோடி விடுவார்கள். வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். ஏனென்றால் ஆது சமூது கூட்டத்தார்களுக்கு இப்படித்தான் அல்லாஹு தஆலா மேகங்களை காட்டி அஸாபை இறக்கினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இதை சொல்வார்கள், பயப்படுவார்கள். எனவே ஒரு முஃமினுக்கு இது போன்ற சிந்தனை வருவது அழகான ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அது போன்று நாமும் நினைக்க வேண்டும், பயமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் பொழிந்தால் இது அருள் என்று நினைக்க வேண்டும். பின்பு 2வது, மழையை பற்றி நிறைய துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஏகப்பட்ட துஆ. அந்த துஆக்களை ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஃபஜ்ரிலே சொல்லி இருக்கின்றோம். மழை பொழிவதற்கான துஆ. மழையே பெய்யல, இவர் பாட்டுக்கு இவர் இருக்கக்கூடாது, நாம் என்ன பண்ண முடியும் என்று இருப்பது முஃமினுடைய வேலை அல்ல. மழை வேண்டி இருக்குது, மழை பொழியாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மழைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. கூடுதலாக 2 ரக்காத்துகளை மழை வேண்டி தொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லோரையும் அழைப்பார்கள், முஸல்லாவிற்கு செல்வார்கள், தன்னுடைய மேலாடையை திருப்பி போடுவார்கள், மழைக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். இதற்கான துஆக்களை எப்படி பிரார்த்திப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே மழை பெஞ்சா பெய்யட்டும், பெய்யாட்டி போட்டோம் என்று செல்வது முஃமினுடைய வேலை அல்ல. மழை பொழியாமல் இருந்தால் மழைக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்பதை நாம் பார்க்கிறோம். பின்பு ஏகப்பட்ட துஆக்கள். மழை பொழிந்தால் இந்த மழையை நன்மையானதாக, பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்று துஆ கேட்பார்கள். மழை முடிந்து விட்டால் முத்திர்னா பிஃபதலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வினுடைய சிறப்பை கொண்டும் மழை பொழிந்து முடிந்திருக்கிறது என்று சொல்வார்கள். வேகமாக காற்று வீசினார், யா அல்லாஹ் இதன் மூலமாக இருக்கக்கூடிய நன்மையை எங்களுக்கு கொடு, திருப்பி விடு, இதன் மூலமாக இருக்கக்கூடிய தீயதை எங்களை விட்டு திருப்பி விடு என்று பலமாக காற்று வீசக்கூடிய நேரத்தில் துஆ செய்வார்கள். இதே போன்று மழையை கேட்பார்கள். வேகமாக, தாமதம் இல்லாமல், துரிதமாக மழையை பிரயோஜனமாக எங்களுக்கு நீ கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். இப்படி மழைக்கான துஆக்கள் தொகுப்பே பலது இருக்கிறது. எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையினுடைய நேரத்தில் அழகாகவும்
அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடியும் பல துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். பின்பு மழை அதிகமாக பொழிந்தால், மழையினால் சேதாரம் ஏற்பட்டால் இதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல்லிராப் வபுதூனில் அவுதியதி வமனாபிதி ஷஜரி. இந்த மழையை நிறுத்த சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. மழையை நிறுத்த சொல்ல முடியாது. மழையை திருப்பி விடுவாயாக, வனாதர காடுகளின் பக்கமும் பள்ளத்தாக்கின் பக்கமும் இந்த மழையை எங்களை சுற்றி உள்ள பகுதியின் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துகின்றேன். ஜும்மா நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரபி வந்தார். ஜும்மாவினுடைய நேரத்தில் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய கிராமத்தில் மழை இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கிறோம், நீர் இல்லை, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய பயிர்கள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது, மழைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டதும் குத்பாவிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துஆ கேட்டார்கள். குத்பா முடிவதற்குள்ளாக நாங்கள் பார்த்தோம், மேகம் சூழ்ந்தது, மதீனாவை சுற்றி மழை கொட்டி தீர்த்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவில் இருந்து இறங்குவதற்கு முன்னால் மேலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீர் சொட்டி தாடி முழுக்க நனைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீர் சொட்டி கொண்டிருந்தது. பின்பு ஜும்மாவை தொழுதோம், எங்களுடைய நெற்றிகள் எல்லாம் சகதிகள் ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு மழை பொழிந்தது. எவ்வளவு பொழிந்தது? ஒரு வாரம் பொழிந்து கொண்டே இருந்தது. பின்பு மீண்டும் அடுத்த ஜும்மாவில் அவர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, மழை அதிகமாக பொழிகின்றது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, போதும் என்ற அளவிற்கு நீர் வந்து விட்டது, இனி நீர் தேவையில்லை, நிறுத்த சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று அதே குத்பாவில் அடுத்த ஜும்மாவில் அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை வேறு திசையின் பக்கம் திருப்பி விடும்படி அல்லாஹ்வின் பக்கம் துஆ கேட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மழை முடிந்ததற்கு பின்னால் ஆடையை நாங்கள் கழுவுவதை போன்று இந்த ஒரு வாரத்தினுடைய மழை மதீனாவை சுத்தமாக மாற்றியது என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்னொரு பழக்கம் இருந்தது. மழைக்காக காத்திருப்பார்கள், பயப்படுவார்கள், பள்ளிக்கு செல்வார்கள். இதே போன்று மழை பொழிந்தால் அல்லாஹ்வினுடைய அருள் என்று நினைத்து தங்களுடைய ஆடைகளை விலக்கி அந்த முதல் மழையிலே நனைப்பார்கள். தங்களுடைய உடலை, கையையோ காலையோ முகத்தையோ நனைப்பார்கள். அப்ப அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? ஏன் இப்படி மழையில நினைக்கிறீங்க? இது அல்லாஹ்வினுடைய அருள், இது முதல் மழை, இப்போதுதான் பொழிகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முதல் மழையிலே தன்னுடைய கரங்களையும் கைகளையும் நனைப்பார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிமுறைகள். எனவே மழைக்காலங்களில் துஆ கேட்க வேண்டும். மிக குறிப்பாக கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன். 2 நேரங்களில் உங்களுடைய துஆ மறுக்கப்படாது. ஒன்று பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், இன்னொன்று மழை பொழியக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மழை சம்பந்தமாக கேட்கக்கூடிய துஆ தவிர வேறு என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை துஆக்களையும் மழையினுடைய நேரத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதையும் ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே மழையை கொண்டு எந்த பாடங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு கற்பிக்க நாடுகின்ற இருக்கின்றானோ அத்தனை பாடங்களையும் நாம் அறிந்து அல்லாஹ்வுடைய அதாபிற்கு பயந்து மறுமை சிந்தனையோடு ரிஸ்கை அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு அளிக்கின்றான் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பயானுடைய கடைசியில் 4வது நினைவூட்டலாக சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கங்களில் வழிமுறைகளில் கட்டுப்பட்டது ஒன்றுதான் இப்போது நாம் சொல்ல இருப்பது. இதை தனியாக எடுத்து சொல்வதனுடைய நோக்கமே மக்களுக்கு சில விஷயங்கள் ஹதீஸை பற்றி புரியாததினால் அது புதியதாக இருக்கிறது. யார் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கே அது புதியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ஹதீஸின் பக்கம் நம்மளுடைய சிந்தனை போகல, அதை நாம அமல் செய்யல. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஹதீஸ்களையும் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை காலங்களில் தொழுகையை 2 வக்து தொழுகையை ஒன்றாக சேர்த்து தொழுவார்கள். இப்போ வேற மாதிரியான இக்கட்டான நிலையிலும் அதை செய்யலாம். மழை காலங்களில் மக்களால் வர முடியாத நிலை இருக்கிறது என்ற நிலையிலும் 2 வக்து தொழுகையை லுஹரையும் அஸரையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் தொழலாம் மழை காலங்களில்.
இக்கட்டான நிலை. இதே போன்று குறிப்பாக மக்ரிப் இஷா கரண்ட் போயிடுது, மரம் விழுந்து கிடக்குது, மக்களால் வர முடியாது. மக்ரிபை முடித்ததுமே இஷாவை அப்போதே சேர்த்து தொழுது விட்டு எல்லோரும் வீட்டிற்கு சென்று விடலாம். அப்புறம் போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா வந்து விட்டால் உங்களுக்கு 2 வேளை தான் பாக்கி. ஒன்று இஷா, மற்றொன்று அஷா. அதாவது இரவு உணவு, மற்றொன்று இஷா தொழுகை. இப்போ இந்த இரண்டையும் மக்ரிபோடு சேர்த்து முடித்து விட்டு சீக்கிரமாக உறங்கி விடுவதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சேர்த்து தொழுதிருப்பதை ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் 543 நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் அழகாக பார்க்கலாம். இதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் 1241 ஹதீஸிலும் 1243 ஹதீஸிலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து தொழுதார்களே அது மழைக்காலமா என்று கேட்டபோது ஜாபிர் பின் ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆம் இருக்கலாம், அது மழைக்காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சேர்த்து தொழுதிருப்பார்கள், ஜம்அ செய்திருப்பார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே சேர்த்து தொழுவது என்பது ஒரு பெரிய புதிய அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மழை காலங்களில் மழை அதிகமாக பொழிந்தால் மஹல்லாவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து 2 வக்துகளை ஒரே நேரத்தில் அழகாக தொழுது முடித்து விட்டு செல்லலாம். ஆனா பாங்கு மட்டும் சொல்லணும். இப்போ பாங்கு சொல்வதிலும் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது. பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் இதற்கு பின்னால் அல்லது இதற்கு பதிலாக ஸல்லூ ஃபீ புயூத்திக்கும் என்ற வார்த்தையை கற்றுத்தந்தார்கள். அதாவது உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். மழை காலத்தில் இக்கட்டான நிலை, கஷ்டமான நிலை, பள்ளிக்கு வர முடியாத நிலை இருந்தால் இஸ்லாம் தரக்கூடிய சலுகைகளை பயன்படுத்துவதும் சுன்னா. இஸ்லாம் நமக்கு சலுகைகளை கொடுத்திருக்கின்றது. அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்துவதும் நிறைய அவர்களுடைய வழிமுறை. சஃபரிலே 4 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறார், 2 ரக்காத்தை தொழுதால் சுன்னத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் அவர். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் பாங்குக்கு சொல்லி தராங்க, ஸல்லூ ஃபீ புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும் முஅத்தின். இதே போன்று இன்னொரு நேரத்தில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பயணத்தில் இருந்தோம், அது மழை காலமாகவும் இருந்தது. இந்த நேரத்தில் எல்லோராலும் ஒன்றாக ஜமாத்தாக சேர முடியவில்லை. அப்போது முஅத்தினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள், அலா ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும் என்பதை சேர்த்து சொல்லுங்கள் பாங்கில். அலா ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும் நீங்கள் உங்களுடைய பகுதியிலே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருப்பிடத்திலேயே உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வாக்கியத்தை சேர்த்து சொல்லி நிறைவேற்ற சொன்னார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 2 சுன்னத் மக்களுக்கு மத்தியில் புதியதாக இருக்கின்றது. ஒன்று, வீட்டிலேயே தொழுங்கள் என்று பாங்கின் மூலம் அறிவுறுத்துவதும் புதியது. ஏனென்றால் அமல்படுத்துவதில்லை. மக்களுக்கு அப்படி இருக்கா, எப்படி அது, என்ன அது என்று புருவங்களை தூக்குகிறார்கள். இரண்டாவது, 2 வக்துகளை ஒன்றாக சேர்த்து தொழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. நீங்கள் தொழலாம், தொழாமல் இருக்கலாம், நீங்கள் அறிவிப்பு செய்யலாம், அறிவிப்பு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் சுன்னாவில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم